சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது சிவஞான பால சித்தர். வங்கக்கடலில் பரநமைத்து பல ஆண்டு காலம் வாழ்ந்த கற்பனை கெட்டாத ஆற்றல் படைத்த சித்தர் இவர். பெயர் சிவஞான பால சித்தர். 10 வயது நிரம்பிய பாலகனாக காட்சி தந்ததால் இவருக்கு பாலசித்தர் என்று மக்கள் பெயர் சூட்டினர். சிவஞானத்தை மக்களுக்கு போதித்து அவர்களை சிவஞான சக்தியில் முழுக வைத்ததால் சிவஞான பாலசித்தர் என்று பெயர். யோக சித்தி, ஞான சித்தி இவைகளில் வெற்றி கண்டுள்ள இச்சித்தர் அஷ்டமா சித்திகளிலும் வல்லமை உடையவராய் இருந்தார். தற்போது பொம்மையார் பாளையம் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மபுரத்தில் இருந்து மக்களுக்கு அருளாசி வழங்கி வந்திருக்கிறார். மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி இவரிடம் குடிகொண்டிருந்ததே இதற்கு காரணம். இச்சித்தருடைய தோற்றம் மிக குள்ளமாய் இருப்பார். நீண்ட சடைமுடி, காதுகளில் குண்டலங்கள், நெற்றியில் விபூதி, கழுத்தில் உத்ராட்சம், இடுப்பில் கோவணத்துண்டு, வலது கரத்தில் சின்முத்திரை கூடியிருக்க இடது கையில் விபூதியும் மந்திரக்கோலும் குடிகொண்டிருக்கும். எப்போதும் பஞ்சாட்சரத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உதடுகள். இவருடைய வேலை எப்பொழுதும் சிவயோக சமாதியில் ஆழ்ந்திருப்பதுதான். இச்சித்தர் உணவு உண்ணாமல் தினமும் காலையில் சதுரக்கள்ளி பாலை கறந்து உணவாக உண்பதையும் அதோடு சிறிது ஆவாரம்பூவை உண்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த அகிலம் தழைக்க வந்த அரும்பெரும் பாலகன் இந்த சிவஞான பாலசித்தர். முருகப்பெருமானின் தரிசனம் கிடைக்க பெற்றவர். பிரம்மபுரத்திலிருந்து மயூராசலம் மயிலம் வந்த இச்சித்தர் சில காலம் இங்கு தங்கி தம் அருள் பணியை செய்து வந்தார். அதன் பின்னர் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் ஆத்ம சாதகர்களும் உறைவிடமாக திகழும் பெருமுக்கல் மலைக்கு வந்து தங்கி எல்லோருக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து மிக பலருக்கும் குருவாக இருந்திருக்கிறார். இவருக்கு தினந்தோறும் சதுரக்கள்ளிப்பால் கொண்டு வந்து கொடுக்கும் அம்மாவை என்னும் பெண்ணின் விருப்பப்படி சித்தரின் ஆசியால் சிவஞான பாலகன் பிறந்தார். அவருக்கு சித்தர் ஞான உபதேசம் அளித்து ஆச்சாரிய பீடமும் அளித்தார். திரும்பவும் பிரம்மபுரத்திற்கு வந்து தங்கிய சித்தப்பெருமான் மக்களின் குறைகளை போக்கினார், நோய்களை தீர்த்தார். பின்னர் மயிலம் சென்று தவத்தில் ஆழ்ந்தார். இந்த உடலை விட்டு போகும் குறிப்பு இவருக்கு சிவஞாரிடமிருந்து கிடைத்தது. சிவயோக சமாதியில் வாழ்ந்தார். முருகனையே குருவாக பெற்ற அவருக்கு செல்லப்பிள்ளையாக இருந்த இச்சித்தர் மயிலம் மலையில் முருகனின் சன்னிதானத்தின் தென்பகுதியில் திருவாதிரை தினத்தன்று இறைவனோடு இரண்டர கலந்தார். 3000 ஆண்டுகள் வரை வாழ்ந்து வந்த இச்சித்தர் சதுரக்கள்ளி பாலை உண்டு ஐம்புலங்களை அடக்கி சிவஞான நிலையில் நித்திய ஆனந்தத்தை அனுபவித்து இருக்கிறார். இவரது சமாதிக்கு செல்பவர்கள் இவருடைய சாநித்தியத்தை தெளிவாக உணரலாம். இவர் சங்கக்கண்ணாரின் அவதாரம் என்று கூறுவோரும் உண்டு. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.